எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நாளாக நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ், ஒரு மோட்டிவேஷன் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கா? ஸோ நீங்கள் கரெக்டான வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வெயிட் லாஸ் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். டெய்லியும் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பர்சனலாக மோட்டிவேஷன் வேணும், எனக்கு ஃபுட்டு வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், இது ஓகேவா அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் ஸோ கண்டிப்பாக வந்து என்னால், ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஐடியா இருக்குது எந்த மாதிரி ஃபுட்டில் கலோரிஸ் அதிகமாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது அப்படின்றது. ஏன்னா நான் லாஸ்ட் ஒரு 1 இயராக மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஸோ என்னோட நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிகிட்ருக்கேன், உங்களோட டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் யோசிச்சுட்டே இருக்காதிங்க, நாளைக்குலேருந்து யோசிக்காதீங்க. இன்றைக்கே உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேலஞ்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து சக்ஸஸை நோக்கி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ டிலே ஆகிடுச்சு, டே 12 ஆகிடுச்சு அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இன்றைக்கிலேருந்து நெக்ஸ்ட் 30 days உங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை எடுத்துகிட்டு போங்க. சூப்பராக ரிசல்ட் பாருங்கள். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து நமக்கு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வேணும், அது நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம வெயிட் லாஸ் வீடியோஸ் வருது. மிஸ் ஆகாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லி லைஃப்பில் உங்கள் வெயிட் லாஸ்க்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க, எதனா டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதனா பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 10 days இந்த 12 days நீங்கள் பண்ணதில் எதனா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடந்திருக்கு, உங்கள் வெயிட்டில் ஒரு சேஞ்ச் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நம்ம வீடியோஸ் பார்க்குற மற்ற எல்லாருக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் யாருன்னா ஒருத்தரோட லைஃப்பில் ஒரு சூப்பரான இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட 30 days சேலஞ்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக 12th டேக்கு வந்தாச்சு. ஸோ 10 daysன்றதே ஒரு சூப்பரான ஒரு டார்கெட் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சூப்பராக வந்து ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட் தான் வந்து நான் ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி என்னோடய பிளேட்டிங்ஸ் பார்த்தாவே தெரியும். இந்த வீக் வந்து நான் ரைஸ் ரொம்பவே கம்மி பண்ணியிருப்பேன். வெறுமனே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் இந்த வீக்கு. ஸோ ஏன் அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் வெயிட் லாஸில் இருக்கேன். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் வீக்கில் ஜஸ்ட் ஒரு 600 grams தான் வந்து வெயிட் லாஸ் ஆகியிருந்தது. ஸோ அதனால தான் வந்து ஓகே, ஏன்னா லாஸ்ட்டாக உள்ள ஃபேட் வந்து ரொம்ப திக்கான ஃபேட், அது வந்து கொஞ்சம் வெயிட் ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கலோரிஸ் கம்மியாக இருக்க மாதிரி சூப்பராக ஒரு ஃபுட்டு எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மணி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுக்கும்போது அப்போதைக்கு பசி கண்ட்ரோல் ஆகுது, சீக்கிரமாகவே பசி எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ எதுனா சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் வந்து வருது. ஸோ அதனால் ப்ரோட்டீனும் நிறையா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பசி கண்ட்ரோல் ஆகிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ எந்த மாதிரி ஃபுட் ரெசிபிஸ் எடுக்கிறேன் அப்படின்றத நான் டெய்லி வந்து பிளேட்டிங்ஸ் வந்து இந்த வீக் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீக் வந்து என்னோட மெயின் டார்கெட்டாக இருக்குது எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணுறேன் அப்படின்ற வந்து பார்க்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு என்னோட டயட் வந்து நான் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஒரு சூப்பராக டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஜென்ரலாக எனக்கு தோணுன விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஓகே இப்போ ஜென்ரலாக இப்போ யூடியூப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் நம்ம கூட சேர்ந்து சூப்பராக வெயிட் லாஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட டயட் பிளான்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணுறீங்க. அது ஃபுல்லாக வந்து நீங்கள் பிளான் பண்ணதான். பர்டிகுலராக நான் ஒரு டயட் சார்ட் கொடுத்து இதை தான் நீங்கள் இந்த டைம் சாப்பிட்டா இவ்வளோ வெயிட் லூஸ் ஆகும் அப்படின்னு வந்து எக்ஸாக்டாக சொல்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு டயட்ரிஷியன் இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறேன், ஸோ எந்த மாதிரி ஃபுட்டில் எல்லாம் கலோரிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து நான் ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி லோ கலோரி உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் என்ன வெஜிடேரியன்ஸில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற வந்து நான் டெடிக்கேட்டாக ஒரு வீடியோவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரீம்லி லோ கலோரி உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வெயிட் லாஸ் டைமில் நம்ம அதிகமாக எடுத்துக்க வேண்டிய ஐட்டம்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தாவே உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு ஐடியா கிடைக்கும். நிறையா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், ஆனால் கலோரிஸும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போய் பாருங்கள், சூப்பரான ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ வெயிட் லாஸ்ன்னு நம்ம யூடியூப்பில் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ வீடியோஸ் போடுறோம். நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே பாருங்கள். அதில் உள்ள அவங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஸ்டோரியை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்ல வருது. ஓகே, அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க பாடி டைப்புக்கு இது வந்து நல்லா இருந்திருக்கு, இது நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்மளால் டெய்லி இதை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு உங்களோட பிளான்ஸ் வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சொல்கிறாங்க அப்படின்றக்காக பிளைண்டாக வந்து எதையுமே எடுக்காதீங்க. அதை நான் மெயினாக சொல்லுவேன். இப்போ 1 வீக்கில் லாஸ் பண்ணிடலாம், 7 daysல 7 kg வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய வந்து சொல்லுவாங்க. வெறுமனே எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் லெமன் எடுத்துக்கிறது,
எம்டி ஸ்டமக்கில் இஞ்சி தண்ணி குடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து சொல்லுவாங்க. கருஞ்சீரகம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டால் வெயிட்லெஸ் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனலாக என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கா. அவள் நல்லாவே வெயிட் இருந்தா, காலேஜ் படிக்கும்போதே நல்ல வெயிட் இருக்கும். ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் டெலிவரிக்கு அப்புறமா நல்லா தின்னாயிடும், எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு நான் க்யூரியாசிட்டியில் அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் வெயிட் லாஸ் ரொம்ப நல்லா நடந்துச்சு. ஆனால் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வேறு கொஞ்சம் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஆகிருச்சு. ஸோ நீ வந்து அதை எதுவும் டிஸ்கஸ் பண்ணாமல் உன் பாடிக்கு ஒத்து வராமல் நீ அதை எடுக்காத அப்படின்னு சொன்னால், ஸோ ஓகே நான் அப்போ தான் மைண்டில் மெயினாக நினச்சேன். ஸோ அது வந்து நான் ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தது. ஸோ அதை நான் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறேன். அவள் குடிச்சா ஸோ நம்மளும் குடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கல. அவள் சைட் எஃபெக்ட்ஸ் என்ன சொன்னா அப்படின்றதே தெரிஞ்சுக்கிட்டு ஓகே அதை நான் வந்து எடுத்துக்கல. அப்போ சொன்ன மாதிரி குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்காமல் சும்மா லைட்டாக ஒரு 1 மந்த் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ஒரு பிஞ்சு தான் எடுத்துப்பேன். ஒரு பிஞ்ச் அளவு கரிஞ்சீரகம் வெந்தயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து நைட்டு குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்கியிருக்கேன். அதுவும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எதுவுமே வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லைங்களா. அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் வந்துட்டு பர்சனலாக நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோட்டீன் ஷேக் வந்து வாங்கி குடிச்சிருக்காங்க. ஸோ ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு கூடவே நம்ம லைஃப் ஸ்டைலே மாற்றணும், நம்ம ஃபுட் ஹேபிட்ஸையும் மாற்றணும். ஸோ ப்ரோட்டீன் ஷேக்கு 3 வேளைக்கு தனித்தனியாக ப்ரோட்டீன் ஷேக் இருக்கும். ஸோ சாப்பாடு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ 2 to 3 months சூப்பராக வெயிட் லாஸ் நடந்துச்சு. ஆனால் நம்ம லைஃப் லாங் வந்து அதே மாதிரி மந்த்லி 10,000 15,000 ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி குடிச்சிட்டே எக்ஸ்டர்னலாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டாப் பண்ணோடனே நம்ம ரெகுலர் ஃபுட்டுக்கு போனோடனே மறுபடியும் வெயிட் கெயின் கடன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதனால நான் அந்த பக்கமும் போவேனா அப்படின்னு வந்து டிசைட் பண்ணேன். ஸோ நான் எதை யோசித்தேன் அப்படின்னா, இது எல்லா ஸ்டோரியும் நான் கலந்து வச்சு நான் ஏன் லைஃப் ஸ்டைலுக்கு எது சூட் ஆகும், என்னால் எது லாங் டேர்ம் எடுத்துக்க முடியும் அப்படின்றத வச்சு யோசிச்சு தான் வந்து நான் என்னோட விஷயத்தை பிளான் பண்ணேன். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஷேர் பண்ணுற விஷயங்கள், நம்ம ஃபாலோ பண்ணுற டயட்டு பார்த்தோன்னா எதுனா கஷ்டமாக இருக்கா, ஸோ நம்ம தனியாக டயட்டுக்குன்னு போய் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும், தனியாக டெடிக்கேட்டடாக குக் பண்ணணும், ஸோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ நான் வெயிட் லாஸில் இருக்கும்போது எனக்கு பிடிச்ச கிரேவிங்ஸ்க்காக பானிபூரி சாப்பிட்ருக்கேன், பாப்கார்ன் சாப்பிட்ருக்கேன், என் பீட்சா கூட சாப்பிட்ருக்கேன். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ பீட்சா நான் லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா டின்னர் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகே, அந்த ஹோல் டேக்கு எனக்கு ஒரு குறிப்பிட்ட கலோரி இருக்குமோ அந்த கலோரி எனக்கு 2 பீஸ் பீட்சாலே கிடச்சிருச்சு அப்படின்னு குவிட் பண்ணிவிட்டு ஒரு பனானாவோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். இல்லை அடுத்த நாள் வந்து கலோரிஸ் கம்மியாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்து அந்த கலோரிஸ் மேட்ச் பண்ணிடுவேன். ஸோ நான் வந்து என்னோட லைஃப் லாங் நான் எடுத்துகிட்டு போகணும், ஒரு ஸ்டேபிளான ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரு 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு ஓவராலாக சூப்பராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபுட் தான் நம்மளால் இதை டெய்லியுமே எடுத்துக்க முடியும், நம்மளால் இது ஃபாலோ பண்ண முடியும், வெயிட் ஏறினாலும் நமக்கு இறக்க தெரியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது. இதுதான் சார்ட்டு, இன்றைக்கி நீங்கள் இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சார்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் அதையே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இது பண்ணால் இது நடக்கும். இப்போ ஒன்ஸ் நான் அந்த 1 வீக் அதை சாப்பிட்ருப்பேன், எனக்கு ஒரு 2 kg வெயிட் லாஸ் ஆகியிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு 2 kg வெயிட் லாஸ் ஆகியிருக்கு. அதே 1 வீக்குக்கு அதே அளவு நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு 1 kg ஆகிருக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் ஆகலை அப்படின்னு அந்த இடத்துல ஒரு டிசப்பாயிண்ட் ஆகும். ஏன்னா வெயிட் லாஸ்ன்றது ஒவ்வொருத்தர் பாடி பொறுத்து மாறும் இல்லைங்களா. ஒவ்வொருத்தர் பாடியில் உள்ள நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ ஒவ்வொரு பாடி டைப்பும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எதையுமே பிளைண்டாக அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு 2 செகண்ட் யோசிங்க, இது நம்மளால் பண்ண முடியுமா, இது வந்து நம்ம லைஃப் லாங் எடுத்துகிட்டு போக முடியுமா, நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலோட இதை வந்து மிக்ஸ் பண்ண முடியுமா, நம்மளால் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு வர முடியுமா அப்படின்றத யோசித்து அந்த மாதிரி ஒரு டயட்டை பிளான் பண்ணுங்கள். மறுபடியும் அதை தான் சொல்கிறேன், உங்கள் லைஃப் லாங் நீங்கள் இப்போது கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைஃப் லாங் அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி உங்களோட டயட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் தடுமாற்றங்கள் நடக்கலாம், நிறையா ஃபெயிலியர்ஸ் நடக்கலாம். ஓகே, இந்த வீக் நடக்கல, நெக்ஸ்ட் வீக் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபுட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஓகே இன்னைக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்தோம், ஸோ இந்த வீக் வந்து ஃபுல்லாக நீர் காய்கறிகள், சுரக்காய், சவுசவுக்காய், பொடலங்காய், பீர்க்கங்காய், இது எல்லாமே நம்ம இந்தியன் ஃபுட்ஸ். எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய எக்கு சாப்பிடுங்க, நான்வெஜ்னா சிக்கன், ஃபிஷ் நிறையா சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் ஒரு டிராஸ்டிக்காக சடனாக வெயிட் கெயின் நடக்காது. அதனால தான் சொல்கிறேன், டீப்பாக யோசித்து உங்களுக்கு சூட் ஆகுமான்றதை பிளான் பண்ணிவிட்டு உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இறங்குங்க. ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி மெயினாக சொல்லணும்னு நினச்சேங்க. ஒரு வாரத்தில் குறைக்கணும், 1 மாதத்தில் குறைக்கணும் அப்படின்னு வந்து தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இவ்வளோ நாள் இருந்தாச்சு, நான் ஒரு சூப்பரான ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு டீசெண்டான வெயிட் லாஸ் வந்து பார்த்தா போதும், ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்றதில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க.
அதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வெயிட் லாஸ் ரிலேட்டட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி Q&A செஷனுக்குள்ளே போகலாம். சிவனந்தினி சிஸ்டர் அவங்க ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மார்னிங் வார்ம் வாட்டர் எடுத்திருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா 100 கிராம்ஸ் எடுத்திருக்காங்க. லஞ்சுக்கு வந்து காலிஃப்ளவர் சில்லி 100 கிராம்ஸ், வாட்டர் மிலன் 2 பீசஸ் எடுத்திருக்காங்க. டின்னருக்கு 2 ஆம்லெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. வாட்டர் 3 லிட்டர்ஸ் குடிச்சிருக்காங்க. வாக்கிங் வந்து 2000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர், மேக்ஸிமம் 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கீங்க, ஸோ இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸோ டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னா 15 மினிட்ஸ் கிடச்சா கூட நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட வாக்கிங் வந்து பண்ணுங்கள். ஸோ எஃபெக்டிவாக உங்களோட டயட் கூட சேர்த்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் வச்சுக்கும் போது தான் வந்து சீக்கிரமாக ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ சூப்பர் சிஸ்டர், டெய்லியுமே நீங்கள் உங்களோட டயட் ஷேர் பண்ணுறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். சீக்கிரமாக நீங்கள் உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிடுவீங்க சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட். சங்கீதா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, உங்களோட வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் சிஸ் வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீன் கிளிப்பிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து முடிஞ்சளவு நான் இன்னும் அதிகமாக வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வெறுமனே நான் ரெசிபீஸ் மட்டும் ஷூட் பண்ணி ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். ஓகே சிஸ்டர், நான் இனிமேல் வந்து என்னோட ரொட்டீன் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். லக்ஷ்மி மேம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்மா, சூப்பர் ஹெல்தி டிப்ஸ். எஸ், வித்தவுட் unknowingly we are carrying heavy load. Weight loss makes feel lightweight. So food intake is very important to make healthy lifestyle. God bless you my dear சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்ம எஸ்டர்டே வந்து நமக்கே தெரியாமல் ஓவர் வெயிட் நம்ம எங்கே போனாலும் வந்து கேரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து மேம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் மேம், தேங்க்யூ. ஸோ டெய்லி உங்கள் ரொட்டீன் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் வெயிட் லாஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அப்பப்போ கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மேம், அது எல்லாருக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும் மேம். தேங்க்யூ. ரேகா மேம் அவங்க ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய்மா, ஹவ் ஆர் யூமான்னு கேட்டிருக்காங்க. ஐ எம் கிரேட் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன். மார்னிங் வந்து ஜீரா வாட்டர், டிஃபன் வந்து மில்லட் தோசை எடுத்திருக்காங்க வித் கார்லிக் சட்னி. ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒன்லி வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. நைட்டுக்கு வந்து செட் தோசா அண்ட் ஆம்லெட் வந்து எடுத்திருக்காங்க. தேங்க்ஸ்மா, காட் பிளஸ் யூ மை டியர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹவ் ஆர் யூ மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்கள் ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க மேம். டயட் கூட சேர்த்து வாக்கிங் வந்து நீங்கள் டெய்லி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி நிறையா டைம் சொல்லியிருக்கேன், என்னை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து நீங்களும். ஸோ சூப்பராக உங்களோட டயட் பிளான்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க மேம். டெய்லியும் இதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ மேம். தேங்க்யூ. வினோதா சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், இன்றைக்கி உங்கள் ஸ்பீச் சூப்பராக இருந்துச்சு சிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 2-3 டேஸ் நான் டயட் சரியாக ஃபாலோ பண்ண முடியலை. மண்டேலேருந்து ரெகுலராக பண்ண போகிறேன். ஜீரா வாட்டர், ஏபிசி ஃப்ரெஷ் ஜூஸ், 2 தோசா, 1 பாயில்டு எக் எடுத்திருக்காங்க. 11 o'clock வந்து கார்ன் சூப் எடுத்திருக்காங்க. லஞ்சுக்கு வந்து லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்காங்க. ஈவினிங் ஃப்ரூட்ஸு, சைக்கிளிங் வந்து 30 மினிட்ஸ் பண்ணியிருக்காங்க. வாக்கிங் 5000 ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர், ஆசம். உங்களோட டயட் பிளான்ஸும் நல்லா இருக்குது. நீங்கள் வாக்கிங் 5000 கம்ப்ளீட் பண்ணதெல்லாம் எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் சைக்கிளிங் பண்ணியிருக்கீங்க. அது சூப்பராகவே உங்களுக்கு கலோரிஸ் பர்ன் ஆகும். சீக்கிரமே நீங்கள் உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ண போகிறீங்க சிஸ்டர். ஸோ ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி ஃபோக்கஸ்டாக இருங்க சிஸ்டர். டெய்லியும் ஷேர் பண்ணுங்கள். தேவின்னு ஒரு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், மார்னிங் ஜீரா வாட்டர் எடுத்திருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெஜிடபிள் ஜூஸ், நட்ஸ் ஸ்மூத்தி எடுத்திருக்காங்க. ஆஃப்டர்நூன் வந்துட்டு கீரை, கேரட், அவுல் தயிர் சாதம் எடுத்திருக்காங்க. நைட் டின்னருக்கு வந்துட்டு 2 கொழுக்கட்டை, 1 சப்பாத்தி எடுத்திருக்காங்க. 3 லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்திருக்காங்க. 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இன்னும் நல்லாவே கலோரிஸ் வந்து பர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்றதை நெக்ஸ்ட் டைம் கமெண்டில் சொல்லுங்கள் சிஸ்டர். ஒன்லி ஹோம் ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்களா, இல்லை ஜிம் போகிற பர்சனா அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். இப்போ ஹோம் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்றா வீட்டில் எக்ஸசைஸ் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கேட்குற சிஸ்டர். ஸோ நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத டெய்லியும் இதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட், கீப் ராக்கிங். சங்கீதா சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. எஸ்டர்டே ஃபுட்டில் வந்துட்டு டின்னர் வந்து இன்க்ளூட் பண்ணலை. கரெக்டு தான். ஸோ நேற்றுக்கு வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா சண்டேவோட விலாக் தான் நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா. சண்டே ஃபங்க்ஷன் போயிருந்தோம், பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்றதுனால நான் டின்னர் வந்து எடுத்துக்கல. ஈவினிங்கே வந்து என்னோடய ஃபுட் விண்டோ வந்து முடிச்சிட்டேன். ஸோ ஈவினிங்கே வந்து மைல்டாக சாப்பிட்டுட்டு ஒரு பனானா சாப்பிட்டுட்டு ஈவினிங் கொஞ்சமாக காஃபி குடிச்சிட்டு ஒரு பனானாவோட ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து நான் நைட் டின்னர் வந்து ஷூட் பண்ணல சிஸ்டர். ஸோ டெய்லியுமே வந்து நான் சாப்பிட்ற விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன்.
இதுதான் நான் மெயினாக பண்ணுவேன். இப்போ ஆஃப்டர்நூன் இல்லை ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு வேலையில் வந்து அது வந்து காம்பன்சேட் பண்ணிக்கிற மாதிரி தான் என்னோடய டயட் பிளான்ஸ் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால தான் நான் டின்னர் ஃபுட் வந்து நேற்றுக்கு இன்க்ளூட் பண்ணலை. அன்னுக்குடி சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ், நான் சொன்ன மாதிரி டுடே இருந்து டயட் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து கப்பக்கிழங்கு சாப்பிட்ருக்காங்க, கொஞ்சம் ரைஸ், அப்புறம் சுரக்காய் சாம்பார் வந்து லஞ்சுக்கு எடுத்துருக்காங்க. நைட்டு வந்து சப்பாத்தி சுரக்காய் கூட்டு வந்து எடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு ஆம்லெட் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ வார்ம் வாட்டர், பட் டீ மட்டும் 2 times குடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு கில்ட்டான ஸ்மைலியோட போட்டிருக்காங்க. இட்ஸ் ஓகே சிஸ்டர், நீங்கள் இப்போ தான் ஒரு சிலர் வந்து நான் வந்து காஃபி டீ பர்சன் கிடையாது, அதனால் என்னால் ஈஸியாக வந்து குவிட் பண்ண முடியும். ஸோ வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சிலர் வந்து காஃபி டீயோடையே ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைலே இன்கல்கேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ காஃபி டீ இல்லாமல் இருக்க முடியாது. அவங்க வந்து எடுத்த உடனே ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகும், ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. 2 டைம் குடிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு வேளை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஒரு வேளை எடுக்கிறதே வந்து அளவு கம்மியாக ஒரு 1/4 கிளாஸ் 1/2 கிளாஸ் எடுங்க. அப்புறம் வந்து அந்த கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்கா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக 1 சிப் 2 சிப் குடிங்க, அப்படியே குறைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. அதுதான் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்கும் இந்த அளவு கண்ட்ரோலாக இருந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பழைய மாதிரி அதிகமாக சாப்பிடக்கூடாது. நம்ம நினச்சாலும் சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் லாங் டேர்மாக எடுத்து பண்ணும்போது நம்ம வயிறும் வந்து அந்த அளவுக்கே பழகிரும். ஸோ ஏதாவது ஒரு நாள் அதிகமாக சாப்பிட்றப்பனா நம்ம மைண்ட் சொல்லும், ஐயோ இன்னைக்கு அதிகமாக சாப்பிட்டோம், ஸோ இன்னும் 2 நாள் வந்து நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு நமக்கே நம்ம மைண்டு நம்மளை வந்து வழி நடத்த ஆரம்பிச்சிடும். ஸோ பயப்படாதீங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காஃபி டீ வந்து அப்பப்போ நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்ச நாள் கண்ட்ரோல்டாக இருந்து உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுறது வந்து ஒரு ஃபோக்கஸாக வச்சு ஒரு மோட்டிவாக வச்சு ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர். சீக்கிரமே உங்களோட டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். எஸ் வித்யா அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், நான் டெய்லி மார்னிங் கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி வந்து குடிக்கிறேன். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். நைட்டு வந்து பிளாக் சன்னா ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி அதில் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்றாங்க. பிளாக் சன்னா ஸ்ப்ரவுட்ஸ்லாம் இருக்கலாம், அதை வந்து ஊற போட்டு முளைக்கட்டி வெறுமனே ஊற வச்சிடலாம். ஒரு சிலர் வந்து அதை முளைக்கட்டி அதை வந்து ஸ்ப்ரவுட்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் மாவு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கும் போது அதில் இன்னும் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குங்க. நம்ம யூஸ்வலாக நானுமே ஸ்டார்டிங்கில் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம பயிர் வேக வச்சு சாப்பிட்றதுக்கும் அது வந்து ஒரு 2 நாள் முளைக்கட்டி ஸ்ப்ரவுட்ஸாக மாற்றி வேக வச்சு சாப்பிட்றதுக்கும் கலோரி டிஃப்ரென்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இருக்குது, அதெல்லாம் உங்களால் பண்ண முடியும்னா ரொம்ப சூப்பர் சிஸ்டர். நீங்கள் சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ நானுமே வந்து இதை தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். நார்மல் இட்லி தோசைக்கு பதிலாக மாவு ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி அதில் மாவு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுலேருந்து தோசை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ரெசிபீஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ சூப்பர் சிஸ்டர், இதெல்லாம் சாப்பிட்றேன் போதுமா சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப சூப்பரான டயட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. மார்னிங் கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சியே வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அது கூட சேர்த்து நீங்கள் ப்ரோட்டீன் தோசை தான் எடுத்துக்கிறீங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கோங்க. அப்புறம் இது கூட சேர்த்து உங்களால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங் ஆர் சைக்கிளிங் இல்லை ஸ்கிப்பிங்கு இல்லை ஜாகிங் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லை ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா எதுனா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாகவே நீங்கள் ரிசல்ட் பார்ப்பீங்க சிஸ்டர். ஸோ ஆல் தி பெஸ்ட், கீப் ராக்கிங், மோட்டிவேட்டடாக இருங்க சிஸ்டர். ஸோ எண்ட் ஆஃப் தி டே எந்த ஒரு விஷயம் நம்ம ஃபோக்கஸாக பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து அதை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணணும், அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதை நம்ம பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக உங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு வந்து கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்குங்க. ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா சரி என்னடா இது அப்படி பண்ணி என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தாட்ஸ்லாம் வரும். ஸோ ஒரு 10 டேஸ் தம் கட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு பழகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் நீங்கள் எதுக்காக இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதை சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ பாசிட்டிவாக இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெய்லி சொல்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ ஃபார் சக்ஸஸ். அதை மறக்கவே மறக்காதீங்க. ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து பண்ணும்போது மட்டும்தான் நம்மளையே அறியாமல் நம்ம அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை பிளான் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ டெய்லி ஷேர் பண்ணுங்கள், என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க. பர்டிகுலராக எதனா ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி தாராளமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எப்பவும் போல் மார்னிங் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜீரா வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறமா ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ டெய்லியும் ஏதோ ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. காஃபி டீ கிரேவிங்ஸ்லேருந்து நமக்கு கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லதில்லை, அதனால் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறுமனே ஃப்ரூட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மீடியம் சைஸ் கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு
கொஞ்சம் வந்து பைனாப்பிள் வந்து லைட்டாக சால்ட்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு சாலட் மாதிரி எடுத்திருக்கேன். லஞ்ச் வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக தயிர் சாதம், பீட்ரூட் பொரியல், அப்புறம் 2 சின்ன பீஸ் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரூட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் சம்மர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. வாட்டர்மெலன் நல்லாவே கிடைக்குது. முடிஞ்சளவு உங்கள் டயட்டில் வந்து வாட்டர்மெலன் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே வந்து பசி கண்ட்ரோல் ஆகும். குட்டி குட்டி பசிக்கு இது எடுத்துக்கலாம் நீங்கள். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு 2 பீஸ் வந்து கொழுக்கட்டை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டின்னருக்கு வந்துட்டு இட்லி, சாம்பார், சட்னி வச்சு எடுத்துக்கிட்டேங்க.